ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சுவையான நெத்தலி மீன் கிரேவி தான். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சுவையான நெத்தலி மீன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதற்கு முதல்ல நெத்தலி மீனை நல்ல பால் நெத்தலி எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இதை வந்து வீட்டில் அரைச்சது. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் வெந்நியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிப்பதற்கு கடுகு தேவையான 1 டீஸ்பூன், அப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள், அப்புறம் கருவேப்பிலை, 6 பல்லாரி, 3 தக்காளி, இதெல்லாம் 10 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அப்புறமும் அதில் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் அதில் 2 வத்தல் சேர்த்துக்கலாம். தேவைப்படலைன்னா நீங்கள் உரைப்பு கம்மியாக போகுதுன்னா வத்தல் வேண்டாம். நான் 2 வத்தல் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எப்படி கிரேவி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போய். அப்புறம் குழம்பு தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வச்சு கடாயை வச்சாச்சு. கடாய் காஞ்ச உடனே அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் காஞ்சோடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகை போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சோடனே அதில் வந்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த மசாலா போடணும். அது பச்சை வாசனை போயிடும். அப்போ தான் குழம்பு நல்ல கிரேவி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வரும். அப்புறம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது லைட்டாக சிம்மில் வச்சுருக்கணும். அந்த நேரத்தில் அடுப்பை லைட்டாக அந்த மசாலா வந்து எண்ணெயில் வதங்கினோடனே சிம்மில் வச்சுருந்தா தான் அது கருகாமல் வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றிடும். கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை ஊற்றணும். புளியை ஊற்றிட்டு அதில் மஞ்சள் தூளும் உப்பும், நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பும் மஞ்சள் தூளையும் போட்டுறணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிறோம்ல இந்த தக்காளி வெங்காயம், அதையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டு ஒன்று போல் நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதிச்ச பிந்தி நம்ம பார்ப்போமா. நல்லா கொதித்து வற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் தான் மீனை போடணும். ஏன்னா மீன் உடனே கரைஞ்சிரும். அதனால கடைசியில் தான் மீனை போடணும். நல்லா வற்றி வரும்போது பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா கட்டி ஆயிடுச்சு. மசாலா நல்லா இதாகிடுச்சு. மசாலா நல்லா வற்றி நல்ல மசாலா வடையெல்லாம் போயிட்டு இனிமேல் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நெத்திலி மீனை போட வேண்டியதான். போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க வைக்கணும். இந்த நெத்திலி வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அதே மாதிரி மீனை போட்டோன்னே கிண்டி விட வேண்டாம். கிண்டி விட்டாலும் மீன் உடஞ்சிரும். ஒன்றா நெத்திலியே போட வேண்டியதான். போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை தூவுங்க. எந்த கொத்தமல்லி இலை இல்லை, கொத்தமல்லி இலை இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும். லைட்டாக மீனை அமுத்தி மட்டும் ஊடி விட்டுருங்க. இந்த இதுலேயே நல்லா வெந்துடும். இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிண்டி விட வேண்டாம். மீன் கிரேவி வந்து மீனை போட்ட உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு சிம்மில் வச்சோடனே அடுப்பில் இந்த குழம்புல உள்ள ஆயிலெலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரும். இப்போ மீனை பார்த்திங்களா எப்படி உடையாமல் வந்திருக்குன்ட்டு.
இப்படி தான் எடுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப கிண்டக்கூடாது சரியா. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சுவையான நெத்தலி மீன் கிரேவி ஈஸியாக செஞ்சாச்சு. நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. மீன்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் என்னோடய கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.